கொடுங்கோன்மை ஆட்சி நடக்குது. நாளைக்கு புத்தாண்டு இருக்கிறனால போலீஸ் பாதுகாப்பு என்ன புத்தாண்டு? என்ன புத்தாண்டு இறங்கு தம்பி? என்ன இன்று திமுகவை எதிர்த்து போராட்டம் செய்ய முயன்ற நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைக்கப்பட்டு இருக்கும் நிலையில் அங்கிருந்து சீமான் ஆவேசமாக பேசி வெளியிட்டுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. விடுதலை பெற்ற நாடுங்கிறீங்க, ஜனநாயக நாடுங்கிறீங்க, ஒரு பிரச்சனையை உருவாக்குறீங்க, பிரச்சனை நிகழ்வுனா அந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும். போராட கூட அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க, போராட இடமும் கூட தர மாட்டேங்கிறீங்க. அப்படின்னா எவ்வளவு பெரிய கொடுங்கோன்மை ஆட்சி நடக்குது. நாளைக்கு புத்தாண்டு இருக்கிறனால போலீஸ் பாதுகாப்பு என்ன புத்தாண்டு? என்ன புத்தாண்டு இறங்கு தம்பி? என்ன உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இப்படி ஆயிடுச்சுன்னா புத்தாண்டு புத்தாண்டு இருக்கு. காவலர்கள் வந்து நாங்க பாதுகாப்புக்கு அனுப்புறோம். இவ்வளவு காவலர்களை எங்களை கைது பண்ணி அடைக்கிறதுக்கு போடுறீங்களே, அப்ப என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க அந்த பெண்ணுக்கு? இவ்வளவு காவலர்கள் குவியறீங்க, இவ்வளவு முன்னெச்சரிக்கை அப்படி நடக்கிறீங்க, பேசக்கூடாத அளவுக்கு இது பண்றீங்க. அந்த பாதுகாப்புலாம் ஏன் அந்த தங்கச்சிக்கு வெளியில தெரிஞ்சிருச்சு தம்பி. எத்தனை தங்கச்சிகள் சொல்ல முடியாம நிக்கிறாங்க, தப்பிச்சு போய் நிக்கிறாங்க. இந்த தங்கச்சியை நீங்க எஃப்ஐஆர் பண்ண போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா, புகார் அடிக்க போறியா? அதெல்லாம் வந்ததுன்னா மீடியா கிட்டலாம் வரும், அங்கெல்லாம் போனோம், எதிர்காலம் நாசமா போயிடும், ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிரும். அதெல்லாம் வேணாமான்னு அச்சுறுத்துறதுக்காக காவல்துறை வச்சிருக்கோம். நீ தைரியமா சொல்லு, எவன் குற்றவாளியோ அவன் மேல நடவடிக்கை எடுப்போம், இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் நடக்காம தடுப்போம்னு சொல்றதானே காவல்துறை. அப்படி ஒண்ணும் இல்லையே. என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க? புத்தாண்டுக்கு என்ன பாதுகாப்பு எங்க போய் கொடுக்க போறீங்க? அப்ப எங்களை கைது பண்ண இத்தனை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.